Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு பிடிச்ச சட்டுக்கு இல்லாட்டி நம்மளுடைய தேவையான ப்ரொஃபைல்ட சட்டுக்கு வந்து நம்ம சட் தீம் வந்து செட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து சட் தீம் செட் பண்ணுறதுக்கு இந்த தீம் ஆப்ஷன் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? இதனால் உங்களுக்கு தேவையான சட்டுக்கு வந்து உங்களால் சட் தீமை வந்து செட் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி சட் தீம் வந்து ஷோ ஆகாத இஷ்யூவை நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நார்மலாகவே நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சட்டுக்கு சட் தீமை செட் பண்ணணும்னா அந்த சட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த சட்கான லோகோவை சரி ப்ரொஃபைல் நேமை சரி கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தீம் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்மளால் நமக்கு தேவையான சட் தீமை வந்து செட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாகவே செட் பண்ணுறது. பட் உங்களுக்கு இந்த தீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது, ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்போ வந்து ஒரு லொக் அவுட் பண்ணுங்க. லொக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து லொகின் ஆகுங்க. அப்படி செய்யும் போதுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து லொக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லொகின் ஆகிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்க. சட் தீம் வந்து ஷோ ஆகாட்டி நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் இன்ஸ்டாகிராம் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த தீம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதான்றதை செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிட்டீங்க அப்பையும் ஷோ ஆகலைன்னா செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. உங்கள் மொபைலில் போனதுக்கப்புறமா அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்றது ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். இப்படி செய்யும் போது இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி லொக் ஆகினதுக்கு அப்புறமா இந்த சட்டை ஓப்பன் பண்ணி சட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ ஷோ ஆகுதான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த சட் தீம் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்பயுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கூட வந்து இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வந்து சட் தீம் வந்து செட் பண்ண முடியாது இல்லாட்டி ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.